அன்பிற்குரியவர்களே வணக்கம். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்துகிற தொகுதி 4ற்கான தேர்வில் பொது தமிழ் பாடப்பிரிவில் நாம் இன்று பார்க்க இருக்கிற ஒரு பாடப்பகுதி சார்பெழுத்துகள். எழுத்திலக்கணத்தில் ஒரு பகுதியாக இருக்கிற சார்பெழுத்துக்களை பற்றி நம்ம பார்ப்போம். சார்பெழுத்துகள் இந்த பெயர்லேயே உங்களுக்கு ஒரு பொருள் உங்களுக்கு புரியணும். சார்பு எழுத்துக்கள் சார்பு எழுத்துகள் தான் சார்பு எழுத்துக்கள், சார்ந்து வரக்கூடிய எழுத்துகள் அப்படின்னு பேரு. சரி, இந்த சார்பு எழுத்துக்கள் எப்படி வந்திருக்கும், எதோட வகையா இருக்கும்? எழுத்து ரெண்டா நம்ம பிரிக்கணும். எழுத்து ரெண்டா நம்ம பிரிக்கலாம். சென்ற முறை நம்ம ஒரு காணொலியில நம்ம பார்த்துருப்போம், ஒரு வீடியோல நம்ம பார்த்துருப்போம். என்ன பார்த்துருப்போம்னா, எழுத்துனா உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து, ஆயுத எழுத்துன்னு. அப்புறம் என்ன இங்க மறுபடியும் எழுத்தோட வகைங்கிறீங்கன்னா அது வேற. இதை எழுத்த ரெண்டு ஒரு முக்கியமான வகையா நம்ம பிரிக்கலாம். ஒன்று முதல் எழுத்துகள், சார்பெழுத்துகள். முதலெழுத்துக்கள், சார்பெழுத்துக்கள். ஏன் நேரம் நான் சார்பெழுத்துக்களுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா, நம்ம இந்த முதலெழுத்துக்களை முன்னாடியே பார்த்துட்டோம். முதலெழுத்துக்கள்லாம் என்ன அப்படின்னா உயிர், மெய். உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, மொத்தமா 30 எழுத்துக்கள். இந்த 30 தான் முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அதுக்கு பேர் முதல் எழுத்துக்கள்னு பேரு? தனித்து இயங்கக்கூடிய ஆற்றல் பெற்றவை. தனித்து இயங்கக்கூடிய ஆற்றல் அதுக்கு இருக்கு. அப்புறம் என்ன, பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கு காரணமாய் இருக்கின்றன. இதெல்லாம் நம்ம நிறைய பேசிட்டோம். இப்போ ஒரு உயிரெழுத்து இருக்குது, ஐ என்ன இருக்குது, ஐ இருக்குது அப்படின்னா, ஒரு இப்புன்னு ஒரு மெய் எழுத்து இருக்குன்னா, ரெண்டு எழுத்துமே ஐ இப்பு ரெண்டு சேர்ந்தா பை அப்படின்னு வருது. அப்ப பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கு காரணமாக இருக்கிறதுனால முதல் எழுத்துக்கள் அப்படின்னு பேரு. இந்த சார்பு எழுத்துக்கள்லாம் என்னன்னா, பிற எழுத்துக்களை சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள். அப்ப முதல் எழுத்துக்கள் 2, உயிரெழுத்து, மெய்யெழுத்து. சார்பெழுத்துக்கள் 10. சார்பெழுத்துக்கள் 10. இந்த 10 சார்பெழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டு அதை பற்றிய விளக்கங்களை நம்ம இந்த வகுப்புல பார்க்க போறோம். இப்போ முதல்ல சார்பெழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். சார்பெழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னா 10 வகைப்படும். சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். முதல்ல உயிர்மெய், அப்புறம் ஆயுதம், 3 உயிரளவிடை, 4 ஒற்றளவிடை, 5 ஐகார குறுக்கம், 5 குற்றி எழுகிறோம், 6 லுகரம், 6 குற்றிய லிகரம், 7 என்ன, ஐகார குறுக்கம், 8 ஔகார குறுக்கம், 9 மகர குறுக்கம், 10 ஆயுத குறுக்கம். சார்பெழுத்துக்களுடைய வகைகள்னு சொன்னா இந்த 10 நம்ம சொல்றோம். உயிர்மெய், ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றிய லுகரம், குற்றிய லிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் அப்படின்னு சார்பெழுத்துக்கள் 10 வகைகளாக பிரிக்கப்படுகின்றன. எதுக்காக சார்பு எழுத்துக்கள்னு சொல்றாங்க? இந்த எழுத்துக்களுக்கு
முதல் எழுத்துக்களை போல தனித்து இயங்கக்கூடிய ஆற்றல் இல்லை. சரி, அப்புறம் என்ன? முதல் எழுத்துக்கள் பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கு காரணமாக இருக்கின்றன. இந்த எழுத்துக்கள் அப்படி கிடையாது. பிற எழுத்துக்களை சார்ந்து வருவதனால் இவை சார்பெழுத்துக்கள் எனப்படுகின்றன அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ முதல்ல இப்போ உயிர்மை பற்றி நம்ம பார்க்கணும். மற்றதெல்லாம் நம்ம எடுத்துடலாம். முதல்ல உயிர்மையை பற்றி பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நம்ம இந்த எழுத்துக்களை பற்றி சொல்லிட்டோம். உயிர்மை எழுத்துக்களை பற்றி சொல்லிட்டோமா இல்லையா? சொல்லிட்டோம். என்ன சொல்லிட்டோம்? 216 எழுத்துக்கள், ஓர் உயிரெழுத்தும் ஒரு மெய்யெழுத்தும் இணைந்தால் ஒரு உயிர்மை எழுத்து கிடைக்கும். அப்போ 12 உயிரெழுத்துகள், 18 மெய்யெழுத்துகள், 216 உயிர்மை எழுத்துக்கள் கிடைக்கும். இந்த உயிர்மை எழுத்துக்களை 2 வகையா பிரிக்கலாம். முன்னாடியே பார்த்துட்டோம். உயிர்மை குறில், உயிர்மை நெடில். உயிர்மை குறிலுக்கு 1 மாத்திரை, உயிர்மை நெடிலுக்கு 2 மாத்திரை, எல்லாம் பார்த்தாச்சு. அதனால உயிர்மையை பற்றி நம்ம இது ஒரு உயிர்மை எழுத்து என்பது ஒரு சார்பு எழுத்து. இதை பற்றி மட்டும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதுக்கடுத்து 2வது என்ன சார்பு எழுத்துல? ஆயுதம்னு பேர். 2 வந்து ஆயுதம்னு பேர். சரி, ஆயுதத்தை பற்றி நம்ம பார்த்துட்டோமா இல்லையா? பார்த்துட்டோம். தனிநிலைன்னு பேர், முப்புள்ளின்னு பேர், முப்பார் புள்ளின்னு பேர், அகேனம்னு பேர். அப்புறம் என்ன? அரை மாத்திரை அளவு பெறும், எல்லாம் பார்த்துட்டோம். அப்புறம் இது எங்கேயாவது எங்கே வரும்? இப்போ பாருங்க, எஃகு பார்த்தீங்களா? எஃகு 2 எழுத்துக்கடையில் எஃகு எஃகு அப்படி வரும். அகுது, இகுது. பெரும்பான்மையும் ஒரு சில இடங்களை தவிர பெரும்பாலும் குற்றியல் உகர எழுத்துக்கள் தான் பின்னாடி வரும். நம்ம அதை பற்றி பின்னாடி விளக்கும் போது நான் சொல்கிறேன். அப்போ ஆயுதத்துக்கு அரை மாத்திரைன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். எதை போல அரை மாத்திரை? ஒற்றெழுத்துகள் அரை மாத்திரை பெறுவதை போல ஆயுத எழுத்துகளும் அரை மாத்திரை பெறுகின்றன. சரி, ஒற்றெழுத்துகள் அதாவது மெய்யெழுத்துகள் அரை மாத்திரை பெறுவதை போல ஆயுத எழுத்தும் அரை மாத்திரை பெறுகிறது. சரி, உயிர்மை ஆயுதம் முடிஞ்சிச்சு. வேகமாக போயிட்டேன், வேற ஒன்றுமே இல்லை. அதுக்கு அடுத்தது உயிரளபடை. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. உயிரளபடை. உயிரளபடையை நம்ம பிரிச்சோம்னா உயிர் கூட்டல் அளபடை அப்படின்னு வரும். இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கிறோம்? சார்பு எழுத்துக்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். பிற எழுத்துக்களை சார்ந்து வருவதனால் சார்பெழுத்துக்கள் எனப்படுகின்றன. சார்பெழுத்துக்களின் வகைகள் 10. அதில் உயிர்மை ஆயுதம் முடிச்சாச்சு. இப்போ நம்ம பார்க்கறது உயிரளபடை. உயிர் கூட்டல் அளபெடை. அளபெடை அப்படின்னா அது எதுலேருந்து வந்திருக்குன்னா அளபெழுதல். அளபெழுதல் அளபெழுதல் அப்படின்னு ஒரு சொல்லிலிருந்து வந்திருக்கு. அளபு எழுதல், அந்த வார்த்தையிலே பாருங்க, அளபு எழுதல், அளபு எழுதல், அளபெடை அளபெடுத்தல். ஸோ அளபெடுத்தல் அளபெழுதல் அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்னா நீண்டு ஒலித்தல். நீண்டு ஒலித்தல். அளபெழுதல் என்கிற சொல்லுக்கு நீண்டு ஒலித்தல் என்பது பொருள். அதில் நீண்டு ஒலித்தல் தன்னுடைய மாத்திரை அளவிலிருந்து நீண்டு ஒலித்தல். நம்ம போன வகுப்புலையும் பார்த்தோம், இப்பயும் பார்க்குறோம். மாத்திரை மாத்திரைன்னு ஒரு விஷயம் சொல்லிகிட்டே இருக்கிறோம். அது என்ன மாத்திரை? இயல்பழு மாந்தர் கை நொடி பொழுதும் கண்ணிமை பொழுதும் மாத்திரை என்ப. இயல்பழு மாந்தர் கை நொடி பொழுதும் கண்ணிமை பொழுதும் மாத்திரை என்ப. இயல்பழு மாந்தர் இயல்பாக கை நொடிக்கிற பொழுது மாத்திரை, ஒரு மாத்திரை. ஒரு மாத்திரை இயல்பாக நம்ம இப்படியே கண்ணை மூடிட்டு அது பாரு கண்ணை செமிட்டுறேன் அப்படிங்க விடாது. இயல்பா அப்படி கண்ணு இமைச்சா அதுக்கு பேர் ஒரு மாத்திரை அப்படின்னு பேர். நம்ம எந்த முயற்சியும் பண்ணாமல் இயல்பாக கண் இமைக்கிற நேரமும் இயல்பாக கை நொடிக்கிற நேரமும் ஒரு மாத்திரைன்னு பேர். இப்போ பாருங்க, ஆ 2 மாத்திரை, இ ஒரு மாத்திரை, ஈ. அப்ப உயிரளபடைனா என்ன அப்படின்னா ஒரு எழுத்து தன்னுடைய இயல்பான அளவிலிருந்து நீண்டு ஒலிப்பது.
அப்ப இதுக்கு பேர் நீண்டு ஒலித்தல்னு பேரு. உயிரளபடைனா என்ன? உயிரெழுத்துக்கள் தன்னுடைய அளவில் நீண்டு ஒலிப்பது. சரி, உயிரெழுத்துல யார் நீண்டு ஒலிக்க முடியும்? இப்ப ஆ இருக்கு, இது நீண்டு ஒலிச்சா ஆ மாறிவிடும், நெடிலா மாறிடும். அது இல்லை அளபடைங்கிறது. உயிரெழுத்துக்களில் நெடிலெழுத்துக்கள் 7. அது என்ன நெடிலெழுத்துக்கள் 7? ஆ, ஈ, ஊ, ஏ, ஐ, ஓ, ஔ. 2 மாத்திரை சொன்னோம்ல, 7 எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள். அந்த எழுத்துக்கள் தன்னுடைய அளவிலிருந்து, அதாவது 2 மாத்திரை அளவிலிருந்து நீண்டு 3 மாத்திரை அளவாக ஒலிப்பது. அப்ப உயிரளபடைனா உங்களுக்கு என்ன நினைவு வரணும்? உயிரளபடை என்பது உயிரெழுத்துக்கள் நீண்டு ஒலிப்பது. உயிரெழுத்துக்கள் எது நீண்டு ஒலிக்கும்? நெடிலெழுத்துக்கள் 7 தன்னுடைய அளவில் நீண்டு ஒலிப்பது. நெடிலெழுத்துக்கள் 7 தன்னுடைய அளவுல நீண்டு ஒலிச்சா என்ன அளவுல நிற்கும்? ஏற்கனவே அதுக்கு 2 மாத்திரை அளவு இருக்கு, நீண்டு ஒலிக்கிற போது 3 மாத்திரை அளவாக மாறும். இப்ப பாருங்க, ஓன்னு இருக்கு. ஓதல் வேண்டும் ஒளி மாழ்கும் செய்வினை அப்படின்னு இருக்கு திருக்குறள்ல. ஓதல் வேண்டும் ஒளி மாழ்கும் செய்வினை. இந்த ஓவன்னா நெடில் எழுத்து 2 மாத்திரை. பக்கத்துல ஒரு குறில் எழுத்த சேர்த்துருக்கு பாருங்க. ஓவன்னாவுக்கு குறில் வந்து ஓனா, இதுக்கு 2 மாத்திரை, இதுக்கு 1 மாத்திரை. அப்ப இந்த எழுத்து மொத்தமா என்னவா மாறிடுது? 3 மாத்திரை அளவாக மாறிவிடுகிறது. இதுக்கு பேர் தான் உயிரளபடை அப்படின்னு பேர். இப்ப ஏரின் உழார், உழார்னு இருக்கு. ஏரின் உழார்னு தானே போட்டிருக்கணும், ஆனா அப்படி போடல. என்ன போட்டிருக்காங்க? உழார்னு போடுறாங்க. இந்த ழா இதுக்குள்ள என்ன இருக்கு? ஒரு ஆவண்ணா இருக்குல்ல, இஷ் கூட்டல் ஆ, அதுக்கு 2 மாத்திரை. பக்கத்துல ஒரு ஆணவசத்து இருக்கு, அப்ப 3 மாத்திரை. 2, இது ஒரு 3. அப்ப இதுக்கு பேர் தான் உயிரளபடைன்னு பேர். அப்ப உயிரளபடை என்னங்க? உயிரெழுத்துக்களில் நெடிலெழுத்துக்கள் 7 தன்னுடைய அளவில் நீண்டு ஒலிப்பது. எப்படி நீண்டு ஒலிக்கும்? 2 மாத்திரை அளவில் இருந்து 3 மாத்திரை அளவாக நீண்டு ஒலிப்பது உயிரளபடை எனப்படும். இப்ப உயிரளபடை பெறக்கூடிய மாத்திரை என்ன? 3 மாத்திரை. உயிரெழுத்துக்கள் பெறக்கூடிய மாத்திரை, உயிரெழுத்துக்கள் பெறக்கூடிய மாத்திரை. சார், உயிரெழுத்துனா குறிலா நெடிலான்னு சொல்லுங்க சார். உயிர் குறில் 1 மாத்திரை, உயிர் நெடில் 2 மாத்திரை. மெய்யெழுத்துக்கள் பெறக்கூடிய மாத்திரை, மெய்யெழுத்துனா ஒற்றை எழுத்து தானே சார், புள்ளி வச்ச எழுத்து தானே சார். வல்லினம் மெல்லினம் இடையினம்னு சொல்லுவீங்களா, தானே சார், அரை மாத்திரை. ஆயுத எழுத்துக்கு என்ன மாத்திரை? ஒற்றை எழுத்துக்கு அரை மாத்திரை, ஆயுத எழுத்துக்கும் அரை மாத்திரை தான் சார். உயிர்மை எழுத்துக்கு என்ன மாத்திரை? அது குறிலா இருந்தா 1 மாத்திரை, நெடிலா இருந்தா 2 மாத்திரை. உயிர்மை எழுத்து எப்படி குறில் நெடில்னு சொல்லுவீங்க? அந்த எழுத்தை பிரிச்சு பாருங்க, அதுல என்ன உயிர் எழுத்து வந்திருக்குன்னு பாருங்க. அது குறிலா இருந்தா 1 மாத்திரை, நெடிலா இருந்தா 2 மாத்திரை. இப்போ உயிரளபடைக்கு என்ன மாத்திரை? 3 மாத்திரை. சரி, உயிரளபடை என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ உயிரளபடைக்கு வகைகள் இருக்கு. இந்த உயிரளபடை இருக்கு இல்லையா, உயிரெழுத்துக்கள் தன்னுடைய அளவுல நீண்டு ஒலிக்குது இல்லையா, அதை நம்ம 3 வகையா நம்ம பிரிக்கணும். உயிரளபடை 3 வகைகளாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று இசை நிறை அளபடை அப்படின்னு சொல்றாங்க. இசை நிறை அளபடை அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு வகை என்ன சொல்றாங்க? இன்னிசை அளபடைங்கிறாங்க. இன்னொரு வகை என்ன சொல்றாங்க? சொல்லிசை அளபடைங்கிறாங்க. இசை நிறை அளபடை, இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை. இந்த இசை நிறை அளபடைக்கு இன்னொரு பேரு செய்யுளிசை அளபடை. இசை நிறை அளபடைனாலும் செய்யுளிசை அளபடைனாலும் ஒண்ணுதான். இசை நிறை அளபடை, செய்யுளிசை அளபடை 2 ஒண்ணுதான். அப்புறம் இன்னிசை அளபடை,
அப்புறம் சொல்லிசை அளபடை. அப்போ உயிரளபடை என்பது 3 வகையாக பிரிக்கப்படுகிறதுன்னு தெரியுது. உயிரளபடைக்கு எத்தனை மாத்திரை? 3 மாத்திரைன்னு பேர். உயிரளபடை என்ன அர்த்தம்? உயிரெழுத்துக்கள் தன்னுடைய அளவில் நீண்டு ஒழிப்பது. உயிரெழுத்துக்கள்ல யாரை நீண்டு ஒழிப்பா? நெடிலெழுத்துக்கள் 7 தான் நீண்டு ஒழிக்கும். சரி, இப்போ உயிரளபடையோட வகைகளை பார்த்துட்டோம்.